இந்த நாளிலும் நம்ம பரிசுத்தத்தில் இன்னும் யார் யாரெல்லாம் அந்த மாதிரி சில இப்போ நிறையா காரியங்களை பைபிள் ஸ்டடி மாதிரி நேற்று கேட்டோம். ஒவ்வொரு பரிசுத்தம் என்றால் என்ன, சிந்தையில் பரிசுத்தம் எப்படி, இன்னும் அடுத்த லெவல் எப்படி போகணும் அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை நம்ம செய்தியாக கேட்டோம். இந்த நாளிலும் ஒரு நபரை குறித்து நம்ம கேட்க போகிறோம். தானியேலை குறித்து. தானியேலுடைய பரிசுத்த வாழ்க்கை சாதாரணமாய் நம்மை போல பாடுள்ள மனுஷன் பைபிளில் ஒருத்தர் இருக்கிறார். யாரு அவர் சொல்லும் பொழுது நம்மை போல பாடுள்ள மனுஷன்னா யாரு? எலியாவை பார்த்து சொல்லும்போது நம்மை போல பாடல. அதுபோல் தானியேலும் நம்மை போல தான் பாடு. நமக்கு என்னென்ன பாடு வந்துச்சோ அதே மாதிரி தான் அவருக்கும் வந்துச்சு. அதில் அவர் எப்படி இருந்தார், அவருடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை குறித்து பார்க்க போகிறோம். தானியேல் புஸ்தகம் எத்தனை பேர் படித்திருக்கிறீங்க? பரவாயில்ல, படிச்சிருக்கீங்க. எத்தனை அதிகாரம் இருக்குது? எத்தனை அதிகாரம் பார்த்துட்டிங்களா? பார்க்காம பரவாயில்ல, கரங்களை தட்டுங்க. 12 அதிகாரங்கள் நிறைந்த ஒரு புத்தகம். ரொம்ப அருமையான நம் வாழ்க்கையில் படிக்க வேண்டிய புத்தகம். இதுவரை படித்திருந்தாலும் இனி பொறுமையாக அந்த புத்தகத்தை நம்ம எடுத்து படிக்கலாம். அதுலேருந்து சில வசனங்களை நம்ம தியானிக்கலாம். இந்த நாளில் நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 9:10. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரை அறிகிற அறிவே அறிவு. நம்முடைய தேவனுக்கு பேரு பரிசுத்தர். பாடல் பாடும் பொழுது அநேக காரியங்கள் ஆண்டவர் அந்த புத்தகத்திலேருந்து உள்ள பாடல்கள், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிற அந்த வார்த்தைகள், கிரேட் வேர்டு, இதிலும் பரிசுத்தமான உங்கள் மகா பரிசுத்தமான தேவன் அப்படிங்கிறத நம்ம பாடணும். அதுபோல் பரிசுத்தரை அறிகிற அறிவே அறிவு. நிறைய நாலேஜ் இருக்குது. அதில் யாரெல்லாம் கர்த்தரை அறிந்திருக்கிறாங்களோ அதுதான் மெயினான அறிவு. பரிசுத்தரை அறிகிற அறிவே அறிவு. யோபு பக்தன் சொல்லுகிறார், ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி அப்படின்னு சொல்லி நிறையா நாலேஜுக்கு நிறைய காரியங்களை கொடுத்துருக்கிறார். அதுபோல் அந்த தானியேலை குறித்து பார்க்கும்போது முதலாவது கர்த்தரை அறிகிற அறிவு அவருக்கு இருந்தது. கர்த்தரை அறிகிற அறிவு. அவங்களுடைய பெற்றோர் அவர்களை வளர்த்துக்கும் போது யூத குலத்து பிள்ளைங்க, அவங்க பெற்றோர் அப்படி வளர்த்துருந்தாங்க. வசனத்தை சிறு வயதிலேயே வசனத்தை சொல்லி, யெகோவா தேவனை சொல்லி, வேற எந்த தேவனையும் நமஸ்கரிக்க கூடாதுன்னு சொல்லி சிறு பிள்ளைகளை வளர்த்து வந்திருக்கிறாங்க. ஆனால் அந்த வாலிபர்களாக வளரும் பொழுது சிறைப்பிடித்துட்டு வந்துட்டார் நேபுகாத்நேச்சார். அப்படின்னு சிறைப்பிடித்துட்டு வந்து பாபிலோன் தேசத்தில் இருக்கும் பொழுது அநேக போராட்டங்கள் வருது. நம்ம எப்படி உலகத்தில் இருந்தாலும் எப்படி இருக்கணும், நம்ம எங்கேயும் போக முடியாது, உலகத்தில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி செய்தி கேட்டது போல் உலகத்தில் இருக்கும் பொழுது பாபிலோன் தேசத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. இப்போ பாபிலோன் தேசத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு பெயரெல்லாம் மாற்றப்பட்டு இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இப்படி தான் இருக்கணும் அப்படின்லாம் நிறைய கண்டிஷன் வருது. அதில் எல்லாம் முதலாவது கர்த்தரை அறிகிற அறிவு தானியேலுக்கு இருந்துச்சு. அதான் பார்க்கும்போது ஒவ்வொரு காரியங்களையும் தானியேல் எடுத்து கொள்வோம். தானியேலேருந்து ஒரு சில வசனத்தை வாசிக்கலாம். 2ஆம் அதிகாரம் 20-21 வாசிப்போம். அடுத்த வசனத்தை வாசிச்சிருவோம். அல்லேலூயா. அந்த அளவுக்கு இவ்வளோ கிரேட்டு வார்த்தைகளை சொல்கிறார். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், அறிவை எல்லா ஞானத்தை வெளிப்படுத்துகிறவர் என்று சொல்லி, இருளில் இருக்கிறதெல்லாம் அவர் அறிவார், வெளிச்சம் அவரிடத்துல தங்கும் அப்படின்னு சொல்லி அந்த நாலேஜ்,
அறிவு அவருக்கு இருந்துச்சு. நம்மளும் கர்த்தரை அறிகிற அறிவில் அதிகமாக வளரணும். 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனம் இருக்குது, நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவிலும் அவருடைய கிருபையிலும் வளருங்கள் அப்படின்னு. அவரை அறிகிற அறிவில் வளருங்கள், அவருக்கே இப்பொழுதும் என்றென்றைக்கு மகிமை உண்டாவதாக என்று சொல்ல கடவர்கள் என்று சொன்னது போல அவரை அறிகிற அறிவில் நம்ம என்ன செய்யணும்? வளரணும். பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, அதுவும் அல்லாமல் நான் கர்த்தரை அறிந்து கொள்வதற்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன் அப்படிங்கிறார். அவரை அறிகிற அறிவு இந்த தானியேலுக்கு இருந்துச்சு. கர்த்தர் தான் தேவன், அவருக்கு இணையானது வேற எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு நல்ல அறிவை ஆண்டவர் அவருக்கு கொடுத்திருந்தார். அப்ப நம்ம கர்த்தர் தான் தேவன் என்று அறிந்ததுனால தான் இங்கே என்ன பண்ணியிருக்கிறோம்? உட்கார்ந்து இந்த நேரத்தை கொடுக்குறோம். இந்த அறிவு நமக்கு இருப்பது பெரிய 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 பாக்கியம். அப்போ கர்த்தரை அறிகிற அறிவு யாருக்கு இருந்துச்சு? தானியேலுக்கு இருந்தது முதலாவது. இரண்டாவது, அவருடைய வாழ்க்கையில் அப்படி இருந்தால் அந்த காரியத்தை எப்படி அவர் செயல்படுத்துகிறார் என்றால், இருதயத்தில் முதலாவது ஒரு தீர்மானம். ரெண்டாவது சொல்லப்போனால் அவருடைய இருதயத்தில் தீர்மானம் எடுக்கிறார். ஆமாம், பாபிலோனிலிருந்து கொண்டு வந்து அவர்களுக்கு செப்பரேட்டான இடத்த கொடுத்து அவர்களுடைய பேரெல்லாம் மாற்றப்பட்டு சில ரூல்ஸ் போடுறாங்க. நல்ல ராஜாவுடைய போஜனத்தை கொடுக்கணும், திராட்சை ரசத்தை கொடுக்கணும், குடிக்கணும், இப்படிங்கிற சூழ்நிலைகளெல்லாம் அவங்களுக்கு கொடுக்கும் பொழுது அவர் தானியேல் இப்படிப்பட்ட திராட்சை ரசத்தை நாங்கள் சாப்பிடுவது எங்களுக்கு பழக்கம் கிடையாது, இதை நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருதயத்தில் ஒரு தீர்மானம் எடுக்கிறாரு. பாபிலோன் தேசத்தில் இருக்கிறார். ஆனால் பாபிலோன் தேசத்தில் இருந்துக்கிட்டு ஆண்டவரே இந்த காரியத்தை நாங்கள் என்ன செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டு இருதயத்தில் தீர்மானம் எடுக்கிறார். தீர்மானம் எடுத்தாலும் கட்டளை பயங்கரமாக இருக்குது. எல்லாரும் என்ன பண்ணணும்? அந்த ராஜாவுடைய போஜனத்தை சாப்பிடணும். ஆனால் அந்த காரியத்தில் அவர் தீர்மானமாக இருந்ததுனால கர்த்தர் அதற்கு கிருபை செய்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்ம இருதயத்தில் முதலாவது நல்ல கர்த்தரை அறிந்திருக்கிறோம். இன்னும் ஆண்டவரை இன்னும் அதிகமாக ஆராதிப்பதற்கு, அவரை தொழுது கொள்வதற்கு, அவருடைய வழியில் நடப்பதற்கு ஒரு தீர்மானம் ரொம்ப முக்கியம். ரூத் பார்த்தீங்கன்னா மோவாப் தேசத்து பெண்ணு தேவனை குறித்து கேள்விப்பட்டான். எங்களுடைய தேவன் பெரிய தேவன், அவர் அப்படிப்பா நல்ல அப்பத்தை போஷிக்கிற தேவன் என்று சொல்லி கேள்விப்பட்ட உடனே, உம்முடைய தேவன் தான் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் தான் என்னுடைய ஜனம் என்று சொல்லி அப்படியே எல்லாவற்றையும் விட்டுட்டு அந்த மாமியாரோடு கூட ஒன்றுமே இல்லாட்டாலும் பரவாயில்ல, அந்த யெகோவா தேவன் இருந்தால் நமக்கு போதும், அந்த தேவனை பற்றி கொள்வோம் என்று சொல்லி அவள் தீர்மானம் எடுத்து வந்தால் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் எடுக்க வேண்டிய ஒரு டிசிஷன், தீர்மானம், நம்ம ஆண்டவரே என்னை கரைப்படுத்தாதபடி, தீட்டுப்படுத்தாதபடிக்கு என்னை காத்தருளும் என்று சொல்லி, இந்த காரியத்தில் நான் செய்ய மாட்டேன், இந்த காரியம் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வைராக்கியமாக இருக்கும்போது கர்த்தர் அதற்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா. அடுத்த முதலாவது கர்த்தரை அறிகிற அறிவு இருந்துச்சு. ரெண்டாவது அவருக்கு அந்த தீர்மானம், அந்த காரியத்தை செயல்படுத்துவதற்கு, ஒவ்வொரு காரியத்தையும் செயல்படுத்துவதற்கு பாபிலோன் தேசத்தில் பெரிய போராட்டத்தில் இருந்தாலும் இதில் நான் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த காரியத்தை அவர் இருக்கும்போது கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கார். அல்லேலூயா. அடுத்ததாக அவருடைய வாழ்க்கையில் அவர் தெரிந்து கொண்டது நல்ல நண்பர்கள். நம்ம பரிசுத்தமாய் வாழ்வதற்கு என்னென்ன காரியங்கிறத தானியேல்கிட்டேருந்து கற்றுக்கொள்கிறோம். கர்த்தரை அறிந்தார், ரெண்டாவது நல்ல தீர்மானம் எடுத்தார், மூன்றாவது நல்ல நண்பர்கள் நமக்கு வேணும். நமக்கு ஃப்ரெண்ட்ஷிப் வேணுமா வேண்டாமா? வேணும். ஃப்ரெண்ட்ஷிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு உலகத்தில் எல்லாரோடையும் நல்லா பழகணும், அப்போ தான் அவங்களையும் நம்ம ஆதாயப்படுத்தணும். அதே சமயம் நமக்குன்னு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பு ரொம்ப முக்கியம். அவங்கள்ட்டலாம் என்ன வாங்க, எப்படி இருக்கீங்க, என்னன்னு சொல்லி சில காரியங்களுக்கு நம்ம பேசுகிறோம். ஆனால் தனிப்பட்ட முறையில் நமக்கு என்ன தேவை? ஃப்ரெண்ட்ஷிப்பு தேவை. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளோடு நம்ம ஐக்கியம் ஆகும்போது அதுக்காக ஜெபிப்பாங்க. வேதத்தில் பார்க்குறோம், உங்கள் பாரத்தை ஒருவருக்கொருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்க. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்க. அப்போ நம்ம பாரத்தை யார்கிட்ட சொல்ல முடியும்? சில பாருங்க, நண்பனை சொல்லு, உன்னை சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ நமக்கு நல்ல நண்பர்கள் வேணும். நம்ம ஷேர் பண்ணிக்கிறதுக்கு, ஜெபிக்கிறதுக்கு. ஏதாவது சோர்ந்து போயிருந்தோம்னா உடனே இப்படி இருக்குது அப்படின்னாக்கா உடனே என்ன சொல்லலாம்? ஜெபம் பண்ணுற கர்த்தர் பார்த்துக்குவார், கர்த்தர் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த தைரிய வார்த்தை, விசுவாச வார்த்தை சொல்ல, இல்லைன்னா ஒரு போராட்டமான நேரத்தில் நம்ம அவர்களுக்காக ஜெபிக்க நல்ல ஒரு நண்பர்கள் நமக்கு தேவை. பாருங்கள், அந்த தானியேலுக்கு 2வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 2வது அதிகாரம் ஒரு கட்டளை, பயங்கரமான ஒரு கட்டளை. அந்த சொப்பனத்தை விளக்குவதற்காக வரும் பொழுது தானியேல் 2ஆம் அதிகாரம்
16, 17 வாசிப்போம். ம் 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 அல்லேலூயா. நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பு ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி இருக்குது, இப்படி சட்டம் வந்திருக்குது, இப்படி சொல்ல போகிறாங்க, இப்படி ஜோசியர்கள் எல்லாம் இப்படி கொலை செய்ய போகிறோம், அப்படி பயங்கரமான ஒரு சட்டம் இருக்கும்போது இதற்காக போய் உடனே தானியேல் கேள்விப்பட்டு உடனே போய் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி இதற்காக தேவனிடத்தில் இரக்கம் கேட்பதற்காக வாங்க ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை அவர்களுக்குள்ளே இருந்துச்சு. அப்போ நம்ம ஆவிக்குரிய நண்பர்களோடு கூட ஜெபிப்பதற்கு சில நண்பர்களை நம்ம ஏற்படுத்தி கொள்ளணும். சில பாரங்களை சொல்லி ஜெபிக்க இப்போ வந்திருக்கிறோம், ஒருவருக்கொருவர் நம்ம ஐக்கியமாக இருக்கிறோம். சில நேரத்தில் கூடி ஜெபிக்கிறாங்க, அந்த ஐக்கியம் நமக்குள்ளே வளர்ந்து அந்த பாரத்தை நம்ம பகிர்ந்து கொள்ளும் பொழுது அதற்காக ஜெபிக்கணும். சிலரெல்லாம் என்ன பண்ணுவாங்க, உலகத்தில் இருக்கிறவங்க தூற்றுவாங்க, அவங்களுக்கு இப்படி இவங்களுக்கு இப்படி அப்படின்னு. ஆனால் ஜெபிக்கிறவங்க அந்த காரியத்தை வைத்து ஜெபித்து ஜெயம் பெற வரைக்கும் நமக்கு தைரியம் சொல்லி விசுவாசத்தோடு நம்மளோடு கூட நிற்பாங்க. சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான் அப்படிங்கிற மாதிரி நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பு முக்கியம். சில நல்ல பாஸ்ட் சண்டே சொன்னது போல் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இல்லாதவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் நம்ம என்ன பண்ணிடணும், அப்படியே கட் பண்ணிடணும் அப்படின்னு சொன்னார். அப்போ தேவையில்லாத சில ஹேபிட்டுக்கு நம்மளை இழுக்கிறாங்க அப்படின்னா வாலிப நாட்கள் இருக்கிற பிள்ளைங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கிற பிள்ளைகளை நம்ம இது மாதிரி சொல்லும்போது வாப்பா தேட்டருக்கு போகலாம், வாப்பா இங்கே போகலாம் அப்படின்னா நான் இந்த காரியத்துக்கு என்ன பண்ண மாட்டேன், உடன்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அதிலிருந்து நம்ம விலகி நம்ம காத்துக்கொள்ளணும். அதுதான் தானியேலுக்குள்ளே இருந்த ஒரு ஆசீர்வாதம். ஃப்ரெண்ட்ஷிப்ட போய் சொல்லி அவர்கள்கிட்ட போய் அந்த காரியங்களெல்லாம் சொல்லி ஷேர் பண்ணி ஜெபிக்கிறாங்க. அப்போ நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பு ரொம்ப முக்கியம். பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு ஃப்ரெண்ட்ஷிப்பு ரொம்ப முக்கியம். யோனத்தான் தாவீதுக்கும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தனால உயிரை கொடுத்து காப்பாற்றுறார். ஒவ்வொரு முறையும் தகப்பன் கொல்ல வரும்போதெல்லாம் ஜோனத்தான் போய் தாவீதுக்கு சொல்லி இந்த இடத்துக்கு போய்டு எங்கள் அப்பா வருகிறார், எங்கள் அப்பா இந்த மாதிரி செய்கிறார் அப்படின்னு சொல்லி எல்லா விவரத்தையும் சொல்லி தாவீதை காப்பாற்றுகிறார். நல்ல உடன்படிக்கை பண்ணி நல்ல சிநேகிதர்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு அவர்கள் இருந்தார்கள். இதுதான் நல்ல நட்பினுடைய தானியேலுக்கு அப்படிப்பட்ட கிருபை கிடைச்சது. ஆனால் இளைய குமாரன் பாருங்க, பணத்தெல்லாம் சுருட்டிட்டு போகும்போது எல்லா ஃப்ரெண்ட்ஸும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அவன்கிட்ட பணம் இல்லைங்கும் போது எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, விட்டுட்டு போயிட்டாங்க. அவன் கிழிந்த ட்ரெஸ்ஸோடு சாப்பாடு இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் அவ்வளோ கஷ்டப்பட்டு திரும்ப நம்ம தப்புன்றதுக்கே போயிடலான்னு சொல்லிட்டு வருகிறான். அவன் அந்த அளவுக்கு எல்லா பணத்தையும் நண்பர்களுக்கு செலவு பண்ணிட்டு போயிட்டான். அப்படிப்பட்ட இது இல்லாதபடிக்கு இவர்கள் நல்ல நண்பர்களோடு கூட இருந்து ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ நல்ல அறிவு வேண்டும், நல்ல தீர்மானம் வேண்டும், நல்ல நண்பர்கள் வேண்டும். அடுத்ததாக அவர்கள்கிட்ட இருந்த காரியம் நல்ல ஜெபிக்கிற ஒரு பழக்கம். ஜெப வீரன் என்று சொல்லலாம். தானியேலுக்குள்ள ஒரு ஜெப வீரன் என்று சொல்லுகிற அளவுக்கு கர்த்தர் அவர்களுக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். எந்த ஒரு காரியத்துக்குமே ஜெபிப்பார். ஜெபிக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் வந்துருச்சு. ஜெபிக்கவே கூடாது அப்படின்னு சொன்னாக்கா எத்தனை பேர் ஜெபிப்போம்? அல்லேலூயா. ஜெபிக்கவே கூடாது அப்படின்னு சொன்னால் எத்தனை பேர் ஜெபிப்போம்? நிறைய இடத்துல வட இந்திய பகுதியில் நைஜீரியாலெலாம் இப்போ பயங்கரமாக நடந்துட்டுருக்கு. ஆண்டவருடைய பிள்ளைகளாக பயங்கரமாக துன்புறுத்துகிறாங்க. ஆனாலும் அதன் மத்தியில் என்ன பண்ணுறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க. ஒரு நாள் சண்டே ஆராதனையில் சர்ச்சுக்குள்ளே தண்ணி ஃபுல்லாக நிற்கிது. அதுக்குள்ளே நின்று என்ன பண்ணுறாங்க, முழங்காமுட்டு தண்ணியில் நல்லா ஆராதிக்கிறாங்க. அது நல்ல அந்த பழக்கம் இந்த தானியேலுக்கு நல்ல ஜெபிக்கிறதுக்கு பழக்கம் இருந்துச்சு. அதாவது வழக்கத்தின்படியே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வழக்கம் இருக்குது. காலைல எழுந்திரிச்சு ப்ரெஷ் பண்ணுறோம், குளிக்கிறோம், போகிறோம், டியூட்டிக்கு போகிறோம். இது மாதிரி நம்ம ஒவ்வொரு வேலையும் நம்ம செய்கிறோம். அதே போல் தானியேலுக்குள்ளே வழக்கத்தின்படியே 3 வேளை என்ன பண்ணுறாராம், ஜெபிக்கிறார். போய் ரிப்போர்ட் பண்ணுறாங்க, வழக்கத்தின்படி இவர் 3 வேளை ஜெபம் பண்ணுறார் அப்படின்னு சொல்லி போய் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. 3 வேளையும் பார்த்துருக்காங்க பாருங்கள். காலையில் ஜெபம் பண்ணுறாரு, மத்தியானம் ஜெபம் பண்ணுறாரு, நைட்டும் இவர் என்ன பண்ணுறாரு, ஜெபம் பண்ணுறாரு. இப்படிதான் போய் பார்த்துட்டு ராஜாட்ட போய் என்ன சொல்கிறாங்க, ராஜா உங்களை தவிர யாருமே என்ன பண்ணக்கூடாது, வணங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த தரியூர் ராஜா பாருங்க,
அந்த காரியத்தில் ஐயோ நம்மளை போய் வணங்கணும்னு சொல்கிறாங்களே அப்படின்னு அவர் மனசுக்குள்ளே என்ன இருக்குது நம்மளை போய் மனுஷனை போய் வணங்கணும்னு இந்த எல்லாம் அதிபர்கள்லாம் சேர்ந்து சொல்கிறாங்க. ஆனால் அதுலலாம் அவர் உடன்படலை. ஆனாலும் கையெழுத்து போட வேண்டிய கட்டாயத்தினால கையெழுத்து போடுறார். அப்போ வழக்கத்தின்படியே ஒரு செபிக்கிற ஒரு தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், தானியேல் 9ஆம் அதிகாரம் முழுவதும் ஜெபம், 10ஆம் அதிகாரம் உபவாசம் இருந்து அதிகமாக ஆண்டவர் சமூகத்தில் செபிக்கிறார். அந்த செபிக்கிற பழக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு செபிக்க முடியாதபடி தான் தடைகள், நிறைய தடைகள். எனக்கெல்லாம் செபிக்க முடியாதபடி நிறைய வாட்டி தடை இருக்கும். ஆண்டவரே செபிக்க முடியாதபடி தடை வருதேன்னு சொல்லி, அப்போ செபிப்பது தான் பெரிய சந்தோஷம். தேவனோடு கூட நல்ல ஒரு ஐக்கியம், தேவனோடு கூட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிற ஒரு காரியம். நம்ம ஜெபிக்கும் பொழுது தேவனே நமக்கு ஃப்ரெண்ட் ஆகிறார். யோவான் 15:15 பார்த்தீங்கன்னா, நான் உங்களை இனி ஊழியக்காரன் என்று சொல்லுகிறதில்லை, ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான், நான் உங்களை சிநேகிதர் என்றேன். ஊழியக்காரன் சிநேகிதன் எல்லாவற்றையும் உங்களுக்கு என்ன பண்ணிடுவான், அறிவிப்பாங்கிற மாதிரி நல்ல தேவனோடு நல்ல அவருக்கு நல்ல ஐக்கியமாக இருந்தனால நிறைய காரியங்களை ஆண்டவர் அவருக்கு வெளிப்படுத்துகிறார். மறைபொருளை வெளிப்படுத்துகிற ஒரு கிருபையை பெற்றுக்கொண்டார். தானியேலை பார்க்கும்போது மறைபொருளை வெளிப்படுத்துகிறவர். ராஜாக்களுக்கு அந்த தேசத்தில் என்ன தவிப்பாங்க, அப்படிப்பட்ட காரியத்தில் எல்லாம் மறைபொருளையே வெளிப்படுத்துகிற ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் அவருக்கு கொடுக்கிறார். இப்போ செபிக்கிற ஒரு பழக்கம் நமக்கு வேணும். நல்ல காரியத்துக்கு அவர் எப்படி செபிக்கிறாருன்னா, பாவ அறிக்கை செய்து நல்ல கிரேட் பெர்த். 9ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் உண்டு. 9ஆம் அதிகாரம் சில வசனங்களை மாத்திரம் நம்ம படிச்சு தான் ஆகணும். நிறைய வசனம் எடுக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் சில வசனங்களை நம்ம அவர் சொல்லுகிற வார்த்தை 9ஆம் அதிகாரம் 3, 4, 5 வாசிக்கலாம். பத்து வாசிங்க. அல்லேலூயா. அவ்வளோ அறிக்கை. இவர் அந்த மாதிரி பாவம் செய்யல, ஆனால் தன்னையும் அதில் என்ன பண்ணுறாரு, இன்க்ளூடு பண்ணிக்கிறார். ஆண்டவரே எங்களுடைய பாவத்தை மன்னியும், எங்களுடைய குறைகள். இன்றைக்கி நல்ல அறிக்கை செய்து ஜெபித்தது போல் ஏதாவது நம்ம செய்திருப்போம். ஆண்டவரே சின்ன பாவம் செஞ்சுட்டு ஆண்டவரே அப்படின்னு நம்ம சொல்லாதபடி, ஆண்டவரே இவர் என்ன பண்ணுறாரு, ஆண்டவரே என் பாவத்தை மன்னி, எங்கள் பிதாக்கள் பாவத்தை மன்னியும், ஆண்டவரே எங்கள் குறைகளை மன்னின்னு சொல்லி நல்ல மனம் திறந்த பாவ அறிக்கை செய்து, பரலோகத்தின் தேவன் எப்படிப்பட்ட தேவன் சொல்லி வாக்குத்தத்தத்தை அதில் சொல்கிறாங்க பாருங்கள். வாக்குத்தத்தம் நல்ல அருமையான ஒரு வசனத்தை அவர் 9:2-3 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் தானியேல் என்ன சொல்கிறாரு, அவரை ஆண்டவரே உண்மையில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவம் பயங்கரமான தேவனே அப்படின்னு சொல்லி கிரேட்டு வேட சொல்லி நல்ல வாக்கு தத்தத்தை சொல்லி, ஆண்டவரே இப்படி நீதி உமக்கு உரியது ஆண்டவரே, வெட்கம் தான் எங்களுக்கு உரியது ஆண்டவரே, எங்கள் ஊழியக்கார பேச்சை கேட்காம போயிட்டோம், வாக்குத்தத்தை வசனத்தை நினையாம போயிட்டோம், உடைய வழியில் நாங்கள் போகாமல் போயிட்டோம் ஆண்டவரே, எங்களை மன்னியும், இடத்துல மீட்பு உண்டு, இடத்துல மன்னிப்பு உண்டு ஆண்டவரேன்னு சொல்லி அந்த அதிகாரத்தில் கெஞ்சி, அந்த வார்த்தை இருக்கு, கெஞ்சி ஜெபம் பண்ணி ஆண்டவரிடத்துல ஜனங்களை ஒப்புரவாக்குறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு ஜெப வாழ்க்கை அவரை ஒரு
பரிசுத்தம் உள்ளவனாக மாற்றுது. அப்போ எல்லா காரியத்துக்கும் நம்ம ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவருடைய ரத்தம் நம்மளை கழுவி சுத்திகரிக்க அவர் போதுமானவராக இருக்க. ஆண்டவர் சமூகத்தில் எல்லாருக்காக மன்றாடி நம்ம ஜெபிக்கும் போது நம்மளை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்துகிறார். அதுக்கப்புறம் அவருக்கு வந்த போராட்டத்தில எல்லாம் கூட நின்று செயல்படுகிறார். அப்போ ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரனாக அவர் செயல்படுகிறார். அல்லேலூயா. அடுத்து அவருடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது நல்ல ஒரு ஜெபிக்கிற ஜெப வீரனாக இருக்கிறார். அடுத்தது நல்ல விசுவாச வீரன். அவர் சொல்லும் பொழுது ஜெப வீரன், விசுவாசத்தில் வீரன். சிங்க கெபியில் கொண்டு போய் போட போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிங்கத்தை பார்த்தாலே பயம். நம்ம உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் அந்த பாட்டு பாடும்போது அந்த சிங்க வார்த்தை வந்தது. கெபியில் இருந்தாலும் சிங்கத்தையும் மிதித்து போடுவாய், வலு சங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய் என்று சொன்னது போல அப்படிப்பட்ட தேவன் என்னோட இருக்கிறாரு, அப்படிப்பட்ட தேவன் என்னோட இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளர அந்த விசுவாச தைரியம் இருந்துச்சு. 2 பேதுரு 2:1 அதிகாரத்தில் இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் விசுவாசத்தோட தைரியமும் தைரியத்தோட ஞானத்தோட பொறுமையோட இச்சையடக்கத்தோட சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள் என்று சொன்னது போல அந்த விசுவாசத்தோட ஞானம், அந்த தைரியம், அந்த விசுவாசத்தோடு அந்த தைரியம் என்று சொல்லப்பட்டிருக்கு, தைரியத்தையும் அவர் பெற்றுக்கொள்கிறார். சிங்கம் வந்து சிங்க கெபியில் கொண்டு போய் போடுங்க அப்படிங்கிறார். இவ்வளவோ பிரயாசப்படுறாரு, காப்பாற்றிடலான்னு, ராஜா காப்பாற்றிடலான்னு பார்க்குறாரு. ஆனால் முடியல. சரின்னு சிங்க கெபியில் கொண்டு போய் போட்டாங்க. ஒரு வார்த்தை சொல்லி அனுப்புகிறார், தானியேலே உன்னை தேவன் தப்பி வைப்பார் போனே சொல்லி அனுப்புகிறார். அப்போ சிங்க கெபியில் கொண்டு போய் போட்ட பொழுது சிங்கம் ஒன்றுமே செய்யலை. பாருங்க, சிங்க கெபியில் நான் இருந்தேன், அவர் என்னோட அமர்ந்திருந்தார், சுட்டரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியா என்னை நனைத்தார். சிங்க கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்க கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்க கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்க கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம். தானியேல் 6:23 அவர் தானியேல் தன் தேவன் பேரில் விசுவாசமாக இருந்தபடினால் அவருக்கு ஒரு சேதமும் காணப்படவில்லை அப்படின்னு வார்த்தை இருக்கு. அப்போ அவருக்கு அவ்வளவு விசுவாசம் என்று சொல்லி அந்த பாபிலோன் ராஜா சொல்லுகிற அளவுக்கு நல்ல விசுவாசம். அவர் காப்பாற்றுவார். சிங்க கெபியில் கொண்டு போய் போட்டால் கூட அவர் என்ன பண்ணுவார், காப்பாற்றுவார். சிங்கம் வந்தால் பாஞ்சு கடிச்சு தின்னுடும். இன்னைக்கு கூட ஏதோ ஒரு பேப்பரில் நினைக்கிறேன், நியூஸில் சிங்க கெபிக்குள்ளே போய் எப்படியாவது அந்த சிங்கத்தை போய் பார்த்துருன்ட்டு போய் அந்த அவங்களுடைய பர்மிஷன் எல்லாம் மீறிட்டு போய் பார்த்துருக்காரு. சிங்கம் பிடிச்சி கடிச்சு போட்டுருச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போ எவ்வளோ மோசமான ஒரு மிருகம் பாருங்கள், நம்மளை கண்டாக்க கடிச்சு கொலை பண்ணி போட்டுரும். அப்படிப்பட்ட ஒரு மோசமான மிருகம் கெபியில் கொண்டு போய் போடுறாங்க. அப்போ கூட இந்த தானியேல் என்ன பண்ணல, ஒன்றுமே செய்யாமல் அமைதியாக என் தேவன் பார்த்துக்கொள்ளுவார், தேவன் பார்த்துக்கொள்ளுவாருன்னு சொல்லிட்டு அழகாக சிங்க கெபியில் கொண்டு போய் போட்டு கதவை அடைச்சிட்டாங்க. ஆனால் பேசாமல் போய் சிங்கம் என்ன பண்ணிடுச்சு, போய் படுத்துக்குச்சு. திருப்பி ராஜாவுக்கு தூக்கம் வராமல் போய் பார்க்கும் பொழுது கூப்பிடுறாரு, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே தானியேலை கூப்பிடுறாரு. ஏன் சிங்கம் உன்னை சேதப்படுத்தலை அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹானர் பண்ணி கூப்பிடுகிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு போராட்டம், நம்ம சிங்க கெபியில் கொண்டு போய் போட மாட்டாங்க, நமக்கு ஏதாச்சும் என்ன இருக்கும், சில போராட்டங்கள், சில பலகீனங்கள், சில வியாதிகள், அப்படிப்பட்ட போராட்டங்கள் இருந்தாலும் இதெல்லாம் கர்த்தர் மாற்றுவார். ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார், ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே அப்படின்னு இருக்கு. அடிக்கடி ஜீவனுள்ள தேவன் கிரேட் வேர்டு இந்த தானியேல்ல நல்ல கர்த்தரை கனப்படுத்த ஆராதிப்பதற்கு நல்ல ஒரு வார்த்தை இதில் உண்டு. அப்போ நல்ல அந்த வார்த்தைகளை சொல்லி அவர் ஆராதிக்கிறதுனால, ஜெபிக்கிறதுனால, விசுவாசமாக இருக்கிறதுனால அவர் ஆண்டவர் அவரை சிங்க கெபிக்கு காப்பாற்றுகிறார். அல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட காரியத்திலையும் அவர் வைராக்கியமாக இருந்ததுனால அவர் பரிசுத்த வாழ்க்கைக்கு அது ஒரு உதவியாக இருந்தது. அடுத்து அவரிடத்துல இருந்தது ரொம்ப தாழ்மை.
ரொம்ப தாழ்மை. 2:30 எடுத்து மாசத்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். ம் 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 ஆ எல்லாம் உயிரோடு இருக்கிற எல்லாரை பார்க்கலும் எனக்கு ஞானம் உண்டென்பதுனால அல்ல அப்படின்னு சொல்லி தன்னை என்ன பண்ணுறாரு, தாழ்த்துக்கிறார். ரொம்ப ஹம்பிள். பரிசுத்தமான ஒரு வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமானது தாழ்மை. அல்லேலூயா. இருதயத்துக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக சிந்தை நமக்கு வேண்டும். அநேக இடங்களில் பார்த்திங்கன்னா பெருமை தலை தூக்கி நிற்குது. உலகத்தில் தான் தலை தூக்கி நிற்குதுன்னா ஆவிக்குரிய வட்டாரத்தில் என்ன இருக்குது, தலை தூக்கி நிற்குது. பெரிய சர்ச்சாக இருந்துட்டோம், பெரிய ஒரு காரியமாக இருந்துட்டோம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக. ஆனால் இவர் சொல்லுகிற வார்த்தை, எல்லாரையும் பார்க்கிலும் எனக்கு ஞானம் உண்டு என்பதற்காக அல்ல, உமக்கு இந்த சொப்பனத்தினுடைய அர்த்தத்தை சொல்லுவதற்காக எனக்கு என்ன பண்ணிருக்குது, இந்த மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி தாழ்த்துகிறார். வாழ்க்கையில் அவருக்கு இருந்த ஒரு பரிசுத்தத்துக்கு முக்கியமானது, மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. அப்போ பாரு, நல்ல தாழ்மை, ஹம்பிள்னஸ் அவரிடத்துல இருந்துச்சு. ஒவ்வொரு அதிகாரத்திலையுமே அவருடைய வார்த்தைகளை படிக்கும் பொழுது நல்லா புரிந்து கொள்ள முடியும். ஆண்டவரிடத்துலையும் போய் கெஞ்சி பிரார்த்திப்பார். ரொம்ப அப்படி செய்யுங்க ஆண்டவரே, எப்படி பண்ணுங்க ஆண்டவரேன்னு சொல்லாமல் ஆண்டவரே என்று சொல்லி கதறி கெஞ்சி ஜனங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு தாழ்மை உள்ள இருதயம் இருந்தது. அப்போ அப்படிப்பட்ட இருதயம் இருக்கும்போது நிச்சயமாக பரிசுத்தமான வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு தரத்துக்கு, நம்ம பாதையில் ஓடுறதுக்கு அது உதவியாக இருக்கிறது. அடுத்து நல்ல ஆராதனை வீரன். எப்படி ஜெப வீரனோ விசுவாச வீரனோ ஆராதிக்கிறதுல வீரன் அப்படின்னு சொன்னது போல் 2ஆம் அதிகாரத்தில் 20, 21, 22 வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். வாசிப்போம். 2ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 20, 21, 22, 23 வாசிப்போம். ம் 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 அல்லேலூயா. நன்றி சொல்லி உம்மை துதித்து புகழ்கிறேன் ஆண்டவரை, எங்களுக்கு தெரிவிச்சிரே. அதுதான் ஆராதனை என்பது கிரேட் வேர்டு ஆண்டவருக்கு. அதனால தான் நம்ம துதி ஆராதனையில் ஆராதனை ஊழியத்தில் ஆலயத்தில் நடக்கிற ஊழியங்களில் ரொம்ப முக்கியமான பகுதி என்னது, ஆராதனை. ஆராதனை பாஸ்டர் கூட சொன்னாங்க, செய்திக்கு முன்னாடி ஆராதனை என்னவாம் சொல்லுங்க பார்க்கலாம். அனிசிசியா, நல்லா கரெக்டாக கவனிச்சிருக்கீங்க. அப்போ அதுதான் ரொம்ப முக்கியம். இதில் பார்த்தீங்கன்னா நல்லா அறிந்திருக்கிறார் யாருன்னு. அவரை அறிந்து கர்த்தரை ஆராதிக்கணும். அறிவு மாத்திரம் இருந்தால் போதாது, அதோடு கூட நம்ம என்ன செய்யணும், அறிந்தவரை ஆராதிக்கணும். ஆண்டவரே நீர் வல்லமை உடையவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற வெளிச்சம் இடத்துல தங்கும், இப்படிப்பட்ட மறைபொருளை வெளிப்படுத்துகிறவர் என்று சொல்லி நல்ல உச்ச வார்த்தைகளை சொல்லி கர்த்தரை ஆராதிக்கிறார். எலியா ஜெபிக்கும் பொழுது எலியாவுக்கும் அந்த பாகால் தீர்க்கதரிசிகளுக்கும் ஒரு போட்டி வந்துச்சு. அப்போ காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் தொழுது கொள்கிறாங்க, ஒன்றும் நடக்கலை. எலியா வந்தார், முதலாவது கர்த்தரை ஆராதித்து ஒரு சின்ன ஜெபம் செய்தார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் இதெல்லாம் உம்முடைய வார்த்தையின்படியே செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும். ஒரே வார்த்தை தான், ரொம்ப கிரேட் விட. ஆபிரகாமின் தேவனே, அதான் வர்ஷிப். ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே அப்படின்னு சொல்லி ஆண்டவரை எந்த அளவு நம்ம உச்சரிக்கிறோமோ அது பெரிய அற்புதத்தை செய்யும். ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது ஆண்டவரை நம்ம சிங்காசனம் போட்டு நம்ம அமர பண்ணுகிறோம்.
வீட்டில் ஜெபம் பண்ணாலும் ஆலயத்தில் ஜெபம்னா துதிக்கிற நேரத்தை அதிகமாக பயன்படுத்தி ஆண்டவருக்கு அந்த நேரத்தை கொடுத்து நல்ல இதில் பார்த்தீங்கன்னா ஒப்பற்றவர், மகா பரிசுத்தம் உள்ளவர். இந்த பாடல் பண்ணது போல் 9ஆம் அதிகாரத்தில் மகா பரிசுத்தம் உள்ள தேவன் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது. அப்போ ஒப்பற்றவர், நீண்ட ஆயுசு உள்ளவர் அப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாம் இந்த புஸ்தகத்தில் அதிகமாக அவர் சொல்லுகிறார். அப்போ அப்படிப்பட்ட கிரேட் வேர்டுகளை சொல்லி நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தரை ஆராதிக்கணும். ஆராதனை வீரர்களாக நம்ம மாறணும். அன்னாள் துதித்தா பார்த்தீங்களா, மலடியை பிள்ளைத்தாட்சியாக மாற்றுகிறீர், உடைய எல்லாவற்றையும் ஆண்டவரே மாற்றுகிறீர், உம்மை போல கண்மலை இல்லை, உம்மை போல இரட்சகர் இல்லை, உம்மை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை என்று சொல்லி அன்னாள் துதித்தாள் என்று பார்க்கிறோம். அதுபோல தாவீது எல்லா காரியத்திலும் ஆண்டவரே நீர் என் கேடகம், என் மகிமையின் தலையை உயர்த்துகிறவர், என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். ஆண்டவர் நமக்கு அரணாய், கோட்டையாய், இரட்சண்ய கண்மலையாய், உயர்ந்த அடைக்கலமாய் அவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவர் அப்படி அந்த ஒரு பெரிய ஒரு சாதாரண ஒரு முயல், ஒரு சாதாரண ஒரு குகைக்குள்ளர ரொம்ப பத்திரமா போய் இருக்கும் பார்த்துருக்கீங்களா? அதுபோல் ஆராதனை என்பது ஒரு இரத்த கோட்டை மாதிரி. அந்த கோட்டைக்குள்ளர நம்ம இருந்தோம்னா என்ன ஆகாது? ஒன்றுமே ஆகாது. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாக இருப்பான். அவருடைய நாமம் பலத்த துருகம். அந்த ஆராதனையில் அந்த துதிக்கிற அந்த வொர்ஷிப்பு சங்கீதம் 90ஆம் சங்கீதத்தை பாடணும். அதில் 2வது வசனம், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நான் கர்த்தரை நோக்கி, யார் சொல்கிறாங்களோ இல்லையோ, நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஆமாம் அப்படி படிச்சுட்டு போயிடக்கூடாது. நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அதான் வொர்ஷிப், அது ஆராதனை வீரனாக அவர் இருந்தார். எல்லா காரியத்திலும் கர்த்தரே மகத்துவம் உள்ள தேவனே, பயங்கரமான தேவனே, உடன்படிக்கையை காக்கிற தேவனே என்று சொல்லி ஆண்டவரை கனப்படுத்துகிறார். அப்படி செபிக்கும் பொழுது கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்கிறார். அல்லேலூயா. ஆராதனை வீரனா இப்போ 7 காரியத்தை அதுலேருந்து சொன்னோம். முதலாவது நல்ல கர்த்தரை அறிந்து கொண்டார், இருதயத்தில் தீர்மானம் எடுத்தால், நல்ல நண்பர்களை தெரிந்து கொண்டார். அடுத்து நல்ல ஆராதிக்கிற ஒரு வீரனாக, செபிக்கிற ஒரு வீரனாக, நல்ல விசுவாச வீரன். விசுவாசம் இதில் எப்படி வரும்னா, பைபிள் படிக்க தான் நமக்குள்ள விசுவாசம் வரும். வார்த்தையை படிக்கும் பொழுது, அந்த வார்த்தையை படிக்கும்போது நிச்சயமாக கர்த்தர் எனக்கும் இந்த காரியத்தை செய்வார், கர்த்தர் எனக்கும் இந்த காரியத்தை சிறு வயதுலேருந்து இந்த வசனத்தை படிக்கும் பொழுது அநேக காரியங்கள், சில காரியங்கள் டவுட்டாக இருக்கும். அந்த காரியத்தெல்லாம் கேட்கும்போது எங்கள் அப்பா நல்லா தெளிவாக சொல்லிக் கொடுப்பான். அந்த வார்த்தை அவர்தான் ஜீவனுள்ள தேவன் என்பதை அறிந்து கொள்வதற்கு இந்த வார்த்தை நிச்சயமாக நம்மளே ஆண்டவர் உயர்த்துவாருங்கிறதுக்கு என்னதான் முக்கியம்? வார்த்தை தான் முக்கியம். அந்த வசனத்தை நல்லா நம்ம படிக்கும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். நல்ல தாழ்மை உள்ளவராக இருந்தால், இந்த தாழ்மை தான் ரொம்ப முக்கியம். அதற்கான ஆசீர்வாதங்களை தானியேல் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம், இந்த 7 காரியத்துக்கு 7 விதமான ஆசீர்வாதங்களை அதில் நம்ம பார்க்குறோம். எப்படி கர்த்தரை அறிந்து கொண்டாரோ, தீர்மானம் பண்ணாரோ, அந்த காரியத்துக்கு பிரதானிகள், அந்த தானியேலுக்கு அந்த சாப்பாடு கொடுக்கறதுல பிரதானிகளுடைய தலைவனிடத்துல தயவு கிடைக்க பண்ணுகிறார். இப்போ நம்ம கர்த்தருக்காக நம்ம நிற்கும்போது அநேக காரியங்களை நமக்கு என்ன கிடைக்கும்? தயவு கிடைக்கும். நீங்கள் ஆண்டவருக்கே இந்த உலகத்தில் தயவு தேவைப்படுது. எனக்கு யாரு தயவும் தேவையில்லைன்னு நம்ம என்ன பண்ண கூடாது? சொல்லவே கூடாது. அந்த பிரதானிகள் கண்களில் தயவு கிடைக்கிது. முதல் ஆசீர்வாதம் தயவு ரொம்ப முக்கியம். ஒருத்தருக்கு ஒருத்தர் தயவை அங்கே பெற்றுக்கொள்ளாங்க. சரிப்பா நீ சாப்பிடு, மரக்கறியே தருகிறோம், சாப்பிடுன்னு சொல்லி அங்கே தயவு கிடைக்குது. பாபிலோன் தேசத்தில் ரூல்ஸ் பயங்கரமாக இருக்குது. இந்த காரியத்துக்கு நாங்கள் செய்ய மாட்டோம்னோன்னா என்ன கிடைக்குது? தயவு கிடைக்குது. அல்லேலூயா. அடுத்து மறைபொருளை வெளிப்படுத்துகிற ஒரு பாக்கியம் கிடைக்குது. மறைபொருள் ராஜா பார்த்தீங்கன்னா, பெல்சாசார் ராஜாவுக்கு ஒரு கனவு வந்துச்சு. ஒரு கையுறுப்பு வந்து எழுதுச்சா, மேனே மேனே தெற்கேல் உப்பாசிங்கிற அது வந்த உடனே அந்த கண்ட உடனே அவர் கை கால்லாம் நடுங்கி, கை கால்லாம் ஆடி, ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப கலண்டு போகிற அளவுக்கு அவருடைய நடுக்கம் வந்தது. இதை எல்லாவற்றையும் விளக்கி தானியேலுக்கு அந்த பெல்சாசாருக்கு, இன்னும் இந்த நேபுகாத் நேச்சாருக்கு வந்த பிரச்சனைகள், கனவுகள், சொப்பனங்களை எல்லாம் விளக்கி சொல்லுகிற மறைபொருளை வெளிப்படுத்துகிற ஒரு கிருபையை ஆண்டவர் அவருக்கு கொடுக்கிறார். அடுத்து சத்தியத்தை சத்தியமா தைரியமா கொடுக்கிறார்.
ராஜாவாக இருந்தாலும் பெல்சாசார் ராஜாட்ட போயிட்டு நீ இப்படிப்பட்ட காரியத்தை செஞ்ச, இப்படி செஞ்ச அப்படின்னு பாவத்தை சொல்லி இத்தனை நாளையில் என்ன பண்ணுவா, உன்னை கொலை பண்ணிடுவாங்க அப்படிங்கிற காரியத்தை தைரியமாக போய் சொல்கிறார். அப்படிப்பட்ட தைரியத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். இதெல்லாம் பெரிய ஆசீர்வாதம். மூன்றாவது, ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் கூப்பிடுகிறார். காபிரியல் தூதன் வந்து சொல்கிறார் 9ஆம் அதிகாரத்தில், தானியேலே நீ மிகவும் பிரியமானவன். அந்த அடிக்கடி தானியேலே தானியேலே அப்படின்னு சொல்லி கூப்பிட்றார். பயப்படாதே, நீ பிரியமானவன் என்ற வார்த்தை ரொம்ப அழகாக எக்ஸலண்ட்டாக வரும். பார்த்தீங்கன்னா இப்போ ஜெபிக்கும் பொழுது ஜெபம் கேட்கப்பட்டுச்சு, உன் ஜெபம் கேட்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு சொல்கிறார், நீ மிகவும் பிரியமானவன். அல்லேலூயா. அப்போ பிரியமானவர்கள் என்று பேர் எடுக்கணும்னா ஜெபித்து ஆண்டவர் சமூகத்தில் நம்ம காத்திருக்கும் போது நிச்சயமாக நம்மளே ஆண்டவர் பார்த்து என்ன சொல்லுவார், பிரியமானவனே உன் ஆத்மா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். பிரியமானவனே அப்படின்னு பென்யமீனை ஆசீர்வதிக்கும் போது கூட மோசே ஒவ்வொரு கோத்திரத்தையும் ஆசீர்வதிக்கும் போது பென்யமீனை ஆசீர்வதிக்கும் போது பென்யமீன் கர்த்தருக்கு பிரியமானவன், அவன் எல்லைக்குள்ளே கர்த்தர் வாசமாயிருப்பார், அவர் எல்லைகளுக்குள்ளே அவர் உலாவி அவர் தேவனாயிருப்பார், ஆசீர்வதிப்பார் என்று பார்க்குறோம். அப்போ பிரியமானவன் என்று பெயர் எடுக்கிற அளவுக்கு அவருடைய வாழ்க்கையில் நீ மிகவும் பிரியமானவன் என்ற பெயர் ஆசீர்வாதத்தை அவர் பெற்றுக்கொண்டார். அடுத்தது, அவருடைய வேலை ஸ்தலங்களில் கர்த்தர் அவரை உயர்த்தி வைக்கிறார். 2வது அதிகாரம் கடைசி வசனம், 6வது அதிகாரம் கடைசி வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர் தானியேலுடைய காரியம் ஜெயமாக இருந்தது. தானியேலை அந்த மாகாணத்திலே, பாபிலோன் மாகாணத்திலேயே உயர்த்தி வைத்தார் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் பார்க்கிலும் அந்த உயர்ந்த பதவி, உயர்ந்த போஸ்ட் ஆண்டவர் கொடுக்கிறார். அப்போ இவ்வளோ உயர்வுகளுக்கு காரணம் அவருடைய அறிவு, அவருடைய அர்ப்பணிப்பு, அவருடைய ஆராதனை, அவருடைய ஜெபம், அவருடைய விசுவாசம். அந்த பாபிலோன் தேசத்திலே, புறஜாதி தேசத்தில் கைதிகளாய் அடிமைகளாய் கொண்டு போன இடத்துல அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அப்போ உயர்வை ஆண்டவர் நமக்கு, உங்களுக்கும் எனக்கும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தருவார். அடுத்தது நல்ல ஒரு சாட்சி, இதை நம்ம படித்து தான் ஆகணும். 5ஆம் அதிகாரம் 11, 12 வாசிக்கலாம். ம் 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 அல்லேலூயா. பாருங்க, இவங்க அப்பா காலத்தில் இருந்திருக்காரு. நிறைய ராஜாக்கள் காலத்தில் முதிர் வயது வரைக்கும் தானியேல் வாழ்ந்திருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது பல ராஜாக்கள் வந்திருக்காங்க. நேபுகாத்நேச்சார் காலத்தில் நடந்ததை இப்போ பெல்சாசார் ராஜா காலத்தில் இந்த காரியத்தெல்லாம் சொல்லும்போது அவருக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது, உங்கள் அப்பாவுக்கு இப்படிப்பட்ட விளக்கம் வந்து தேவ ஆவியை பெற்ற, விசேஷித்த ஆவியை பெற்ற ஒரு மனுஷன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி தானியேலை குறித்து சொல்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ தானியேல் அப்படிப்பட்ட ஒரு தேவ ஆவியை பெற்றவராக போய் அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, உன்னை குறித்து நான் இப்படி கேள்விப்பட்டேன்ப்பா, நல்ல மறைபொருளை வெளிப்படுத்திவாமே, எல்லா காரியத்தையும் நீ சொல்லி விடுவாமே அப்படின்னு சொல்லிட்டு உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன், நீ சொல்லுப்பான்னு சொல்லி 5ஆம் அதிகாரத்தில் அந்த காரியத்தை எல்லாவற்றையும் எடுத்து சொல்லுகிறார். வெகுமானங்கள் தருகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, வெகுமானங்களாக நீனே வைத்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு காரியங்களை எடுத்து சொல்லுகிறார். அப்போ அப்படிப்பட்ட ஒரு மறைபொருளை வெளிப்படுத்துகிற அளவுக்கு ஆண்டவர் அவருக்கு கிருபை தருகிறார். நல்ல ஞானத்தை கொடுத்து அங்கே அந்த அம்மா சொல்கிறாங்க, ராஜாவுடைய மனைவி கூப்பிட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி நல்ல ஒரு தேவ மனிதன், தேவ ஆவியை பெற்ற ஒரு தேவ மனிதன் அங்கே இருக்கிறார், அவரை போய் கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்கிற அளவுக்கு என்ன பண்ணுறாங்க, அங்கே ஒரு நல்ல சாட்சியை அவர் பெற்றுக்கொள்கிறார். அப்போ நல்ல சாட்சி கிடைக்கிது பரிசுத்தமான வாழ்க்கைக்கு. அங்கே சூனமியால் சொல்லும் பொழுது, எப்பொழுதும் வந்து போகிற ஒரு தேவ மனிதன் யாராம், பரிசுத்தவான் என்று காண்கிறேன், பரிசுத்தவான் என்று காண்கிறேன். நடக்கைகளை பார்த்துட்டே இருப்பாங்க, அந்த காரியங்களை அவர்கள் பார்த்துட்டு கடைசியில் ஒரு நல்ல சாட்சி சொல்லுவாங்க. சாமுவேலை குறித்து அப்படி தான், நல்ல ஒரு தேவ மனிதனா, நான் ஏதாவது உங்களுக்கு அநியாயம் செய்தனா, நான் உங்களுக்கு ஏதாவது தீங்கு செஞ்சதா அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் எங்களுக்கு ஒன்றுமே செய்யலை, நல்ல நியாயமாக எங்களுடைய காரியங்களை செய்தீர்கள், நாங்கள் சாட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சாட்சி எடுக்கிறது ரொம்ப 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 முக்கியம், கஷ்டம். ஆனால் ரொம்ப ரொம்ப கர்த்தர் கிருபை தருவார். கர்த்தர் சார்ந்து கொள்ளும் பொழுது,
கர்த்தரை நம்மளால் இப்போ என்ன பண்ண முடியாது, சாட்சி எடுக்க முடியாது. கர்த்தரை நம்ம சார்ந்து கொள்ளும் பொழுது சாதாரண மனிதன் நம்மளை போல பாடுள்ள மனுஷன்தான் தானியேல். அடிமைகளாக கொண்டு போகப்பட்ட இடம் தான். அவருக்கும் நமக்கு வந்த பாடு மாதிரி அவருக்கு நெருக்கங்கள் வந்தது. சிங்கக்கேபி வந்தது, இதை சாப்பிடணும் வந்தது, இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும், பயங்கர ரூல்ஸ் வந்துச்சு. அப்படிப்பட்ட நேரத்தில் எல்லாம் அவர்கள் அந்த அந்த வைராக்கியமாக அந்த போராட்டம், அந்த எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு காரியத்திலையும் அவர்கள் நின்று பலனடைந்தாங்க. அதனால் நல்ல சாட்சி அந்த பக்கத்தில் உள்ள எல்லாருக்கும் பரவிடுச்சு. என்ன பிரச்சனை, இது யார் தீர்ப்பா அப்படின்னு சொல்லும்போது அந்த ராஜாத்தி தான் சொல்கிறாங்க பாருங்கள். அந்த ராஜாத்திக்கு, அந்த பெண் சகோதரிக்கு அந்த 5லேயே 11:10 வாசிப்போம். ம் 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 கலங்க வேண்டாம். ராஜாத்தி கூட்டு ராஜா கிட்ட சொல்கிறார். அந்த அவர் கலங்கிட்டு இருக்கிறார். அவர் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எருசலேமிலேருந்து கொண்டு வந்த பொருட்களை வச்சு, தேவாலயத்திலேருந்து கொண்டு வந்த பொருட்களை வைத்து அநேகரோடு அந்த மது குடிச்சிட்டு இருக்கிறார். இந்த காரியத்தை பார்த்தோன்னா ஆண்டவருடைய கோபம் அவர் மேலே வருகிறது. அப்போ தான் இந்த காரியத்தை எல்லாம் தரிசனமாக பார்க்குறாரு. அப்போ ராஜாத்தி போய், என்னதான் இருந்தாலும் கணவன் அல்லவா, அநியாயமாக பண்ணியிருந்தாலும் இதை குறித்து கவலைப்படாத, தானியேல் இருக்கிறாரு, அவர் உங்களுக்கு எல்லாத்தையும் விளக்கி சொல்லுவார் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை சொல்கிறாரு. அதே மாதிரி அந்த விளக்கங்களை எல்லாம் இந்த தானியேல் சொல்லி கொடுக்குறார். நல்ல சாட்சி பெற்ற ஒரு தெய்வ மனிதனாக இருக்கிறார். ரொம்ப முக்கியமானது 12ஆம் அதிகாரம் 13வது வசனம். தானியேலோ வென்றால் ம் 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 அல்லேலூயா. தானியேலோ வென்றால் நீ முடிவு வரும் மட்டும் போய் என்ன பண்ண, இளைப்பாரி கொண்டிரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான், சுதந்திர வீதத்தில் நீ எழுந்திருப்பாய். அல்லேலூயா. தானியேல் நல்ல பாபிலோன் தேசத்தில் வாழ்ந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டாலும் அவரை குறித்து ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறது. தானியேலோ வென்றால் நீ போய் இளைப்பாரி கொண்டிருப்பா. நீ போய் என்ன பண்ணிக்கொண்டு இளைப்பாரி கொண்டு சுதந்திர விதத்தில் நீ என்ன பண்ணுவ, எழுந்திருப்பாய். அன்னைக்கு ஒரு நாள் வரும், நீ சுதந்திர விதத்தில் என்ன பண்ணுவ, நீ எழுந்திருப்பாய் அப்படின்னு சொல்லி நித்திய ஜீவனை குறித்து, ரொம்ப மேசியாவை குறித்து நிறைய காரியங்கள் இதில் உண்டு. 10ஆம் அதிகாரத்துலலாம். இந்த 11ஆம் அதிகாரத்தில் 12ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் பாருங்க. நித்திய ஜீவனையும் நரகத்தையும் குறித்து எழுதப்பட்டிருக்கு. ம் 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 அதில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் போயிடுவாங்க. அப்படி நரகத்துக்கு போவாங்க, சிலர் மோட்சத்துக்கு போவாங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவே நித்திய ஜீவன். ஒன்றான மெய்தேவனாகிய உண்மையே அறிவது தான் என்னது, நித்திய தேவன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் அவன் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நித்திய ஜீவனுக்காக தான் ஆண்டவர் உலகத்தில் வந்து ஒவ்வொருத்தருக்கா அந்த பெரிய பொக்கிஷத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கார், அவங்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதை அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். நித்திய ஜீவனுக்காக தான் இவ்வளோ பிரயாசம். அஞ்சற்காரர் ஓட்டம் மாதிரி நம்முடைய ஓட்டம் என்ன பண்ணிட்டு இருக்குது, அஞ்சற்காரர் ஓட்டத்திலும் தீவிரமாய் ஓடிக்கொண்டிருக்குது. போன வருஷம்லாம் என்னுடைய வயசு 56, இந்த வருஷம் 57. இத்தனை வருஷத்தை கடந்து போயாச்சு. போய்கிட்டே இருக்கும். நாட்கள் என்ன பண்ணிகிட்ருக்கு, ஓடிக்கிட்டே இருக்குது. ஓடி போய் நித்தியத்துக்கு போய் சேர்ந்துடணும். நாட்கள் வேகமாக ஓடுது. நல்லா பார்க்குறோம், அப்புறம் பார்த்தாக்க என்ன பண்ணிடுறாங்க, முதிர் வயதாக மாறிடுறாங்க. அப்போ அந்த காலங்கள் முடித்து இளைப்பாரி கொண்டு இருந்து சுதந்திர விதத்தில் என்ன பண்ணிடணும், எழுந்திருச்சு போயிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கங்கே பயங்கரமான செய்திகளை, ஆண்டவருடைய வருகையும் செய்திகளும் பயங்கரமாக கேள்விப்படுறோம். ஒரு கல்லூரி பஸ்ஸு ஓட்டிகிட்டு போகும்போது, கல்லூரி மாணவிகளை வச்சு ஓட்டிகிட்டு போகும்போது என்ன ஆயிடுச்சு, திடீர்னு அவருக்கு பெரிய ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்து உடனே ரொம்ப சாமர்த்தியமாக வண்டியை ஓரம் கட்டிட்டு இறங்கி பார்க்கலான்னு பார்க்கக்குள்ளே என்ன ஆயிட்டார், காலமாயிட்டார். இப்படி ஒவ்வொரு காரியங்கள் நம்முடைய காலங்கள் அஞ்சற்காரர் ஓட்டத்தில் வேகமாய் ஓடுகிறதுங்கிற மாதிரி எவ்வளோ காலம் ஆண்டவர் நமக்கு நித்திய ஜீவனுக்கு ஓடுவதற்குள்ள இந்த பூமி வாழ்க்கையை வச்சிருக்காரோ அதுக்குள்ளே நம்ம நல்ல இப்படி கிராஜுவலாக நம்ம ஜெபம் பண்ணி ஆராதிச்சு துதிச்சு விசுவாசத்தில் போராட்டத்தில் வரும் பொழுது நிச்சயமாக தானியேலுக்கு சுதந்திர விதத்தில் நீ எழுந்திருப்பாயின்னு சொன்ன தேவன் நமக்கும் என்ன பண்ணுவார்,
ஒரு சுதந்திர விதத்தில் நிச்சயமாக அந்த நித்திய ஜீவனை கொடுப்பார். அழிவு அந்த 2ஆம் அதிகாரத்தில் பயங்கரமான வார்த்தை. சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் போய் விடுவார்கள். எது வேணும்? நித்திய ஜீவன் வேணும். அல்லேலூயா. இது உண்மையாக எல்லாரும் இங்கே ரொம்ப ப்ரெசண்ட் ஆகிருக்கீங்க. இரவு பூரா ஜெபம் பண்ண பிரசங்கம் பண்ணால் கூட கேட்பீங்க போல இருக்கு. அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் அப்படி நித்திய ஜீவனை குறித்த ஒரு சந்தோஷம் உள்ளத்தில் இருக்குது. என்னைக்குனாலும் நமக்கு ஆண்டவர் இங்கே கீழே பூமியில் கண்ணை மூடுனா எங்கே போய் பார்ப்போம்? நித்திய ஜீவனை பார்ப்போங்கிற ஒரு நம்பிக்கையோடு நம்ம ஓடுகிறோம். அப்போ நிச்சயமாக ஆண்டவர் தானியேலுக்கு இப்படிப்பட்ட கிருபையை தந்த தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் என்ன செய்வார்? தருவார். அல்லேலூயா. நம்ம சொல்லிடுவோம், முதலாவது தயவு கிடைக்க பண்ணினார், 2வது மறைபொருளை வெளிப்படுத்தினார், 3வது சத்தியத்தை தைரியமாய் பேசுகிற கிருபையை ஆண்டவர் அவர் கொடுத்தார், 4வது பிரியமானவனே நீ மிகவும் பிரியமானவனே என்று சொல்லி அழைக்கிற அளவுக்கு ஆண்டவருக்கு கிருபை தந்தா. அடுத்து நல்ல உயர்வு, பாபிலோன் மாகாணத்திலேயே அவரை உயர்த்தி வைத்தார். பாபிலோன் மாகாணத்திலேயே அவரை உயர்த்தி வைத்து கனப்படுத்தினார். நல்ல சாட்சி, தேவ மனிதன், விசேஷித்த ஆவியை பெற்ற ஒரு தேவ மனிதன் இருக்கிறார் என்ற ஒரு சாட்சியை அவர் பெற்றுக்கொண்டார். கடைசியாய் அந்த சுதந்திர விதத்தில் அந்த நித்திய ஜீவனை தக்க வைத்து பெரிய ஆசீர்வாதத்தை சரித்திரம் படைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்மளும் எழுந்து நிற்போம். இந்த ஒரே ஒரு கவியை பாடி கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கடந்து செல்லலாம். ஜெபத்துக்கு நேராய் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த நாளில் நல்ல ஜெப வீரர்கள் உண்டு. உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஜெப வீரனாய் வைத்திருக்கிறார், விசுவாச வீரனாய் வைத்திருக்கிறார், ஆராதனை வீரனாய் வைத்திருக்கிறார், நல்ல சாட்சி பெற்ற தேவ பிள்ளையாய் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல ஹம்பிள் உள்ள நல்ல சகோதரர்களாய் சகோதரிகளாய் ஆண்டவர் வைத்திருக்கிறார். நல்ல நண்பர்கள் உங்களுக்கு உண்டு. தேவ பிள்ளைகளோடு நல்ல ஐக்கியமாய் நல்ல ஜெபிக்க ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா அதற்காக ஜெபிக்க அவர்களோடு கூட ஐக்கியப்பட ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, அந்த பரிசுத்த பவனியில நாங்களும் ஒரு அங்கத்தினராக வரணும். ஆண்டவரே, எங்கள் காலங்கள் ஆண்டவரே முடிந்து ஆண்டவரே நித்திய ஜீவனுக்குள்ள ஆண்டவரே அந்த நித்திய அழிவு வேண்டாம். ஆண்டவரே, ஆண்டவரே அந்த நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கிற அந்த ஒரு பாக்கியங்களுக்கு தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. பரிசுத்தர் பவனியிலே, பரிசுத்தர் பவனியிலே நாதானா ரங்கத்தினாக காணவாஞ்சிக்கிறேனே, நாதானோ ரங்கத்தினாக காணவாஞ்சிக்கிறேனே. வாய்களை திறந்து நாளே வார்த்தை, பரிசுத்தர் பவனியிலே, பரிசுத்தர் பவனியிலே நாதானோ ரங்கத்தினாக காணவாஞ்சிக்கிறேனே, நாதானோ ரங்கத்தினாக